தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுகிற வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, என்னை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவே, உடைய பிரசன்னம், உடைய கிருபை என்னோடு எங்களோடு விசேஷமாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, அந்த ஆராதனை எந்த தங்கு தடையும் இல்லாமல் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நம்முடைய விசேஷித்த பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, அந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம், உடைய கிருபை விளங்குவதாக. நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் இந்த ஆராதனை நீரே பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஜியோ ஆனந்தமாய் என்ற பாடலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய். நேச நேபன் கரத்தில் ஏந்துமாறு, ஏசு நாதர் நம்மையும் தாங்குவார். தெய்வகுமாரனை போற்றும், பாது காத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை தீரந்தார். மாகத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜகத் ரட்சகா. அருள்நாதா மாசனுகா பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏசு ராஜா மாட்சிமையோடு வந்து, ஏசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி
சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நாம் அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை ஆண்டவரே. தகுதிப்படுத்துவீராக, தூய்மைப்படுத்துவீராக ஆண்டவரே. நம்முடைய தூய இரத்தத்தினால என்னை ஒரு விசை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள, மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருகிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்த வேணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய பரிசு சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா என்ற பாடலை நாம் பாடுவோம். அவருடைய பலிபீட தண்டையில நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தூய்மைப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய கரமை இறங்கும்படியாக ஆண்டவரே இந்த ஒரு விசை கழுவி சுத்திகரியும். ஆதி பிதாக்களைப் போல அவருடைய பலிபீட தண்டையில இருந்து நம்மை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் காத்திருக்க. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானேன், தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானேன். அக்கி நீரக்கிடும், முற்றிலும் எரித்து வீடும், அக்கி நீரக்கிடும், முற்றிலும் எரித்து வீடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவருடைய பலிபீட தண்டையில நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவர். அவருடைய கிருபை நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட வேணாம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த காத்திருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்த காத்திருக்கிறார். ஆண்டவரே என்னை மன்னியும், ஒரு விசை என்னை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. நம்முடைய பரிசு சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
அதே சமயத்தில் இன்றைய காலையில் நாம் யாரை நம்பி வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். அன்றைக்கும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வசனம் இதுதான்: இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவர்தான் உன்னை காக்கிறவர், அவர் உன்னுடைய கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. மனிதர்களையோ மற்றவர்களையோ நம்பி நான் வாழவில்லை, நான் ஆண்டவரை நம்புகிறேன். கர்த்தரை நம்பு, அவர் கேடகமாய் இருக்கிறார், துணையாய் இருக்கிறார். எல்லாவித சூழ்நிலையிலும், இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராக, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரை மட்டும் நம்பி நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், தூய்மைப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவர் உன் கேடகம் ஆனவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர். பகலிலே வெயிலும் இரவிலே நீலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலும் இரவிலே நீலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவரே, உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவரே, உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகம் ஆனவர், அவர் உன் துணையும்
நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பாக அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வழிபடுகிற ஆண்டவர் ஏதோ சும்மா நம்ம பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், எதையோ ஜெபம் பண்ணுறோம், அவர் கேட்குறாரு கேட்க மாட்டார், அப்படிலாம் இல்லை. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதிசயங்கள் செய்கிறவர். தம்முடைய இஸ்ரவேல் மக்களுக்காக செங்கடலை இரண்டாக பிளந்தவர். இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் செங்கடலை இரண்டாக பிளந்த ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறது. எரிகோ கோட்டையை தகர்த்தவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர், அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் அதிசயங்கள் செய்ய காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி நம்மை வழிநடத்த பாதுகாக்க நம் ஆண்டவர் காத்திருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அப்பேற்பட்ட அதே ஆண்டவர் தான், செங்கடலை இரண்டாக பிளந்த அதே ஆண்டவர் தான், எரியோ கோட்டையை தகர்த்து எரித்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் அண்டை வருவோம். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நடுவில் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நடுவில் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நடுவில் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நடுவில் வசிக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது சந்தோஷமான ஒரு காரியம், சமாதானமான ஒரு காரியம். உலகம் தர முடியாத சந்தோஷத்தினாலும் உலகம் தர முடியாத சமாதானத்தினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அந்த சந்தோஷம் சமாதானத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வருகிறோம். ஆண்டவர் நம் உள்ளத்துல கொடுக்கிற ஒரு மாற்றம், விந்தை மாற்றம், நம் உள்ளத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பரவசம், அது ஆண்டவர் கொடுக்கிறது. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்போம். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வருகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், ஆண்டவரே மகிழ்ச்சி, ஆனந்தம், எங்கள் உள்ளத்துல ஒரு மாறுதலை நீர் கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் என்ற துதியோடு சந்தோஷத்தோடு நம் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததால் சந்தோஷமே சமாதானம், இந்த உள்ளத்தில் விந்தை மாற்றமே, எந்த உள்ளத்தில் விந்தை மாற்றமே, எந்த உள்ளத்தில் விந்தை மாற்றமே, எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததால், எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததால், எந்த வாழ்க்கையில் விந்தை மாற்றமே, எந்த வாழ்க்கையில் விந்தை மாற்றமே, எந்த வாழ்க்கையில் விந்தை மாற்றமே, எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததால், எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததால். அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென் ஆமென், அல்லேலூயா ஆமென் ஆமென், அல்லேலூயா. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாத நேசரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாத நேசரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புரவாகுவோம். அதோடு கூட நம்முடைய தேவைகள், பாரங்கள், கவலைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். நம்முடைய தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக, வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளப்பா, எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க. இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட எங்களுடைய ஆண்டவரே தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துல இருக்கிற சூழ்நிலையில அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல உம்மை பற்றி அறிவிக்கிறதற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி தாரும். திறந்த வாசலை தாரும். உம்முடைய ஊழியங்களை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். உபத்திரவங்களில் இருக்கிற உம்முடைய ஊழியர்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரை பலப்படுவதாக, அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக, இயேசுவை அறியாத உம்மை கண்டுகொள்வார்களாக. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மூலமாக சந்திக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்த 141 மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு தொடர்ந்து இடைபடும், பேசும், அவள் எல்லாமே கண்டுகொள்ள ஆண்டவரே உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே திருச்சபை மூலமாய் பாக்கம் பகுதியில், மோரே பகுதியில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த பகுதிகளில் ஒப்பு கொடுக்கிற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழிய குழுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏராளமான ஆத்துமாக்களை நீர் எங்களுக்கு கொள்ளை பொருளாக தருவீர் என்று நம்புகிறோம் சுவாமி. பயன்படுத்தும். அந்த இடங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்ப உதவி செய்யும் உடைய கிருபை இருப்பதாக ஆண்டவரே. அதுபோல சுவாமி எங்களுடைய ஆண்டவரே திருச்சபை மக்களுக்காக வருகிறோம். தேவை நிறைந்தவர்கள், வியாதிப்பட்டவர்கள் உண்டு, பலவீனமாயிருக்கள் உண்டு. ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல தாங்குவீராக. கடந்த நாட்களில பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு ஆண்டவரே இப்பொழுது ஓரளவு சுகத்தோடு இருக்கிற ஆண்டவரே திருமதி ஆண்டவரே ஃபேனி பிரபுவுக்காக, திரு பிரபுவுக்காக, எம்எல் பிரபுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கொரோனா தாக்கத்திலிருந்து மீண்டு வருகிற ஆண்டவரே மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வருகிற திரு ஜோசப் ராஜ் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு மோகன்தாஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அதுபோல ஆண்டவரே திரு விஜய் ஆண்டர்ஸுடைய தகப்பனாருக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியா அறுவை சிகிச்சையில் நம்முடைய கிருபை ஆண்டவரை இருந்து உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இப்படியாய் சுகவீனம் பலவீனத்துல பாதிக்கப்பட்டு ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே கஷ்டங்கள வருத்தங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாரும். உங்களுடைய கரத்தை நீட்டி தொடும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும். இன்னும் யார் யார் வியாதிகள்ல பலவீனங்கள் இருக்கிறார்களோ உங்களுடைய கரத்தை நீட்டி தொடுவீராக. இயேசுவின் வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் சுவாமி. உங்களுடைய கிருபை பிரசனம் இருப்பதாக. ஆண்டவரே உங்களுடைய திருச்சபை மக்களுமே அறிந்து கொள்ளவும்
உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உமக்கு உண்மையாக வாழவும் பரிசுத்தமாக வாழவும் உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் சிறுவர்களை, வாலிபர்களை, பெரியவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, சபைகள் இல்லாத, ஆலயம் இல்லாத, ஆராதனை இல்லாத சமயங்களில உம்முடைய கரம், உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்மிடத்துல காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய பலன் ஆண்டவரை பெற்று சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எங்களோடு கூட தங்கியிருப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை பிரசன்னம் ஆண்டவரை விசேஷமாய் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேணும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேணும். யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற அந்த கொரோனா தாக்குதல் முற்றிலுமாய் ஆண்டவரை ஒளிந்து போக வேண்டும். குறைந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் ஆண்டவரை ஒளிந்து போக வேண்டும் சுவாமி. உதவி செய்வீராக. உம்முடைய கிருபை இருப்பதாக தேசத்தின் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, ஆண்டவரே சபையின் மேலே, ஊழியத்தில் உம்முடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமேன், ஆமேன். அறிவிப்புகள். நீங்கள் எப்பொழுதுமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இல்லாதவர்கள் அதில் சேர்ந்து கொள்ள வேணும். ஒவ்வொரு வாரமும் ஆராதனை எப்பொழுது நடைபெறுமா, ஆன்லைனில் நடைபெறுமா என்பதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நேரடியாக ஆராதனை நடக்கும் வரையிலும் இந்த ஆன்லைன் ஆராதனையிலும் எல்லாரும் நீங்கள் எப்படி வழக்கமாக ஆலயத்தில் வந்து பங்கு பெறுவீர்களோ அதுபோல வீட்டிலே இருந்து பயபக்தியோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் ஆராதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை வழக்கம் போல 6 மணிக்கு சண்டே ஸ்கூல், சிறுவர் சிறுமியர்களுக்கான சண்டே ஸ்கூல் ஆன்லைனில் நடைபெறும். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தினந்தோறும் டெய்லி டிவோஷன், தின தியானம் உங்களுக்காக நான் வெளியிடுகிறேன் யூடியூப்பில். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். விவாக அறிக்கை. நம்முடைய இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையைச் சேர்ந்த திரு ஆபிரகாம் லிங்கன் அவருடைய குமாரத்தி திருநிறை செல்வி கரோலின் ரெபேக்காவும், தென்னிந்திய திருச்சபை பாண்டுரை பட்டாபிராமை சேர்ந்த திரு ஆசீர்வாதம் அவருடைய குமாரன் திருநிறை செல்வன் திரு அற்புதநாதனும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த திருச்சபைக்கு நான் தெரிவிக்கிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று நீங்கள் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை போதகருக்கு உடனே எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. திருமணத்தில் இணைகிற இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான திரு அற்புதநாதனுக்காக, ஆண்டவரே அருமையான கேரலின் ரெபேக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு இருந்து அவர்களை வழி நடத்தணும். அவருடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமணத்தின் ஏற்பாடுகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் சுவாமி. உடைய கிருபை பிரசன்னம் உடைய வாழ்க்கையிலும் திருமணத்திலும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைக்கிறவர்கள் பெர்லின் ஏஞ்சல் ஜெனிஃபர், திரு ஐசக் வினி, திருமதி எமிமா ஆக்னஸ் தேவவினோ, திரு ராஜா எட்வின், திரு சீலன் சாம், எஸ் மதன், திரு ஜோசப் வடிவேல், திரு ஜே அசோக் குமார் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். திரு கிரஹாம் இம்மானுவேல், திருமதி ஷாரோன், திரு ஏஎம் ஆனந்த், திருமதி ஷேமா லீதியாள், திரு எம் உதயகுமார், திருமதி அபிநயா, திரு ராஜ் சுதர்சன், திருமதி விஜய் மார்த்தாள், அருள் திரு பிரபாகர் சாரதி, திருமதி மணிசெல்வி ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய உள்ளங்களை வரைந்து வைத்து வழி நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. உங்களுடைய கிருபையின் கரம் தாங்கட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சாமி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், சாட்சியாக பயன்படுத்தும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்வோம். இந்த வாரத்தில் தேவனுடைய செய்தி
வேத பாடம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 18 1 முதல் 6. எரேமியா 18 1 முதல் 6ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 18 1 முதல் 6. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுங்க. உம்மோடு கூட ஒத்துழைக்க மட்டும் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா? அதை நாம் உணர்ந்து கொள்கிறோமா அல்லது புரிந்து கொள்கிறோமா என்று எனக்கு தெரிவதில்லை. அநேக சமயங்களில் அநேகர் இந்த உலகத்தில் ஆண்டவரை, தேவனை வழிபடுகிறோம் என்று சொல்கிறவர்கள் ஆண்டவரோடு கூட அவர்களுக்கு எந்த உறவும் கிடையாது. கடவுளோடு கூட எந்த உறவும் கிடையாது. ஏதோ நாங்கள் கடவுளை வழிபடுகிறோம், ஏதோ நல்லது செய்வார் என்று நம்புகிறோம், அவ்வளவுதான். ஏதோ எங்களுடைய தோஷம் தீர வேணும், அதுக்காக நாங்கள் கடவுளை வழிபடுகிறோம். இப்படியெல்லாம் அநேகர் கடவுளை வழிபடுகிறார். அந்த கடவுளுக்கும் அவர்களுக்கும் என்ன உறவு என்று அவளுக்கு சொல்ல தெரியாது. அப்படி உறவேதும் விசேஷமாக இருப்பதாகவும் சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு பெரிய உறவு இருக்கிறதா? பல விதங்களில் ஆண்டவர் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை விளக்குகிறார். நாம் அவருடைய ஆடுகள், அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவருடைய மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். நாம் அவருடைய புத்திரராய், குமாரராய் இருக்கிறோம். இப்படியெல்லாம் வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்குறோம் இல்லையா? அதுபோல இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் வீட்டார், புதிய இஸ்ரவேலர் நாம் தான். வேதத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்ததினால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் சொல்கிறது என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்னவென்றால், நான் உருவாக்குபவர், என்னாலே நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். ஐ எம் ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை எப்படி சிறந்தவர்களாய், சிறந்த நபர்களாய் உருவாக்க முடியும், சிறந்த நபர்களாய், அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களாய், என்னுடைய நாமத்துக்கு மகிமையாய் எப்படி உங்களை நான் உருவாக்க முடியும் என்று ஆண்டவர் இந்த காரியங்களில், அந்த வசனங்களில் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்கு தெரியுமா தெரிந்து கொண்டார்? அவள் எப்படியாவது தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்றுதான். ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும், அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரை வெளிப்படுத்தணும், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தணும். அவளை சுற்றி இருக்கிற மக்கள் நடுவில் இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், பரிசுத்தமான ஒரு தேவன், அக்கறை உள்ள ஒரு தேவன், அவருடைய பிள்ளைகளை இப்படி விசாரிக்கிறவர், அவருடைய பிள்ளைகளுக்காக அற்புத அடையாளம் செய்கிற ஒரு தேவன், மகத்துவமான ஒரு தெய்வம் இருக்கிறார், மீட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் ஆதரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று மற்றவர்களுக்கெல்லாம் இவர்கள் மூலமா வெளிப்படணும்னு தான் இந்த மக்களை அவர் தெரிந்து கொண்டார். அதற்காகத்தான் அவர்களை உருவாக்குகிறார். இஸ் ஷேப்பிங் their lives. அவர் உருவாக்குகிறார். அதற்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். நம்மையும் அப்படித்தான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் அநேகருக்கு பயன்படும் விதமாக வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மை விட அநேக பிரபுக்கள் இருக்காங்க, நம்மை விட படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மை விட பக்தி வைராக்கியத்தோடு கடவுளை தேடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு, அவங்களெல்லாம் விடவும் நம்ம எந்த விதத்தில் சிறந்தவங்கன்னு ஆண்டவர் நம்மளை உருவாக்குறார், நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறார். பாருங்க, நாம் எத்தனை கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா? பிரியமானவர்களே, சொல்றாரு, குயவன் கையில் நீங்கள் களிமண் இருக்கிறது போல என் கையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த களிமண்
குயவன் கையில் இருப்பது போல என் கையில் இருக்கிறீர்கள். இந்த குயவனுடைய வேலை என்பது என்னவென்றால் அது உன்னதமான வேலை. நம்ம நினைக்கிறது மாதிரி ஏதோ அப்படியே வனைஞ்சி பானை செய்கிறது, மண்பாண்டம் செய்கிறது மட்டும் நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. இந்த குயவன் மண்பாண்டங்களை வனைவது மட்டுமல்ல, அழகழகான பாண்டங்களை வனைந்து அதற்கு பெயிண்டிங் கொடுத்து அதற்கு சித்திரங்களை வரைந்து அவள் அரண்மனைகளில் அவள் அலங்காரமாக வைத்திருப்பார்கள். அரண்மனைகளில் அலங்காரமாக வைத்திருப்பார்கள். அது அந்த காலத்து கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வரலாற்றில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், வரலாறுல இப்படி இருக்கும், பாட்டரி பீரியட்னு இருக்கும். அதாவது அது ஒரு காலம், வரலாற்றில் அது ஒரு காலம். அதாவது வரலாறை பல பிரிவுகளாக பிரித்து இந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள், இந்த ராஜாக்கள் காலத்தில் இந்த மக்கள் இப்படி இருந்தார்கள், அவருடைய நாகரிகம் எப்படி இருந்தது என்றெல்லாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த பாட்டரி என்று சொல்லக்கூடிய இந்த குயவனுடைய வேலை, குயவனுடைய கைவேலையில் உருவான இந்த பாண்டங்கள் உதவியாக இருந்தது. அப்படியானால் இது ஏதோ வெறும் மண்பாண்டங்கள் மட்டுமல்ல, இது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மட்பாண்டங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மட்பாண்டங்கள். ஒரு ராஜா அரண்மனையை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு கூட முக்கியத்துவம் பெற்ற பாண்டங்கள். அதில் சிற்பங்களை வரைந்து, அதில் பெயிண்டிங்கு சித்திரங்கள் எல்லாம் வரைந்து கலர் எல்லாம் போட்டு அழகுபடுத்தி வைப்பார்கள். இப்படியாக இந்த குயவனுடைய வேலை சாதாரண வேலை இல்லை, அவன் பெரிய ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த குயவன், அந்த காலத்து குயவன். ஆனால் குயவனாகிய நம்முடைய ஆண்டவரோ நம்மை நித்திய காலமாக வாழும்படிக்கு, இந்த உலகத்தை விட்டு நான் மறைந்து போனாலும் நிரந்தரமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழுவதற்கு ஏற்ற விதமாய் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஐ ஹாவ் an eternal வேல்யூ. எனக்கு நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது நம்பி நீங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் நம்பி நாம் வாழ வேண்டும். அதைத்தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நித்தியமான வாழ்வு இருக்கிறது. we have an eternal life. அதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா? நித்திய மதிப்பு பெற்றவர்கள், we have an eternal value. சாதாரண ஆட்கள் இல்லை, நம்ம ஆண்டவர் அப்படி உருவாக்குறாரு. இந்த உலகத்துல ஆண்டவர் உருவாக்குனதுக்கெல்லாம் நித்திய மதிப்பெல்லாம் கிடையாது, அவையெல்லாம் அழிந்து போகும். இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பார்க்கிற கடல், எவ்வளவு அழகான கடலும் அருவியும் ஆறும், இந்த மரம் செடி கொடி எல்லாம் அழிந்து போகும், இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் நாம் அழிய போவதில்லை. ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். இந்த சரீரமே ஒரு அழிந்து போனாலும் இத அற்பமான இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாக ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நமக்கு ஒரு நித்திய மதிப்பு இருக்கிறது. உலகத்துல மற்றவைகளுக்கு இல்லாத ஒரு நித்திய மதிப்பு நமக்கு இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். பிரியமானவர்களே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டியவர், சர்வ வல்லமையுள்ளவர், மகா உன்னதமானவர், உலகத்தை உண்டாக்கினவர். ஆனால் உலகத்தில் இருக்கிற சிருஷ்டி எல்லாவற்றையும் அவர் பெரிதாக நினைக்காமல் உங்களை என்னையும் உருவாக்குவதிலேயே அவர் கவனம் செலுத்துகிறார். நாம தான் பெரிய ஆள். எவ்வளவு முக்கியமான ஆள் பாருங்க. நம்ம உருவாக்குவதில் ஆண்டவர் அதிக கவனம் செலுத்துகிறார். இந்த குயவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த குயவன் வேலை செய்கிற இடம் நிலம். அது ஒரு தனித்து ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். எரேமியா 19:6 வாசிப்போம். எரேமியா 19:6. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பெத்தென்றும் இன்னமுடைய குமாரனின் பள்ளத்தாக் என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக் என்று சொல்லப்படும். 7:32. எரேமியா 7:32. ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரன் பள்ளத்தாக் என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக் என்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமல் போகும் மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். இது அந்த இடத்தை குறித்து பிற்காலத்துல எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம் மீண்டும் அதை வாசிக்கலாம். மத்தேயு 27 இதே வசனத்தை மத்தேயு 27 வாசிக்கலாம். மத்தேயு 27 7, 8, 10 வாசிக்கலாம். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்று. குயவனுடைய நிலம், அந்த சங்கார பள்ளத்தாக்கு, இன்னொன் பள்ளத்தாக்குன்னா அதுக்கு பேரு சங்கார பள்ளத்தாக்குன்னு பேரு, இன்னும் பள்ளத்தாக்குன்னு பேரு. அதுதான் குயவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலம்.
அந்த நிலத்திலே தான் குயவன் வேலை செய்கிறான். அந்த நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து தான் குயவன் வேலை செய்கிறான். பாருங்க, அது ஒரு நல்ல இடமாக இல்லை. அது நல்ல இடம் என்று வேதம் சொல்லனா கூட அந்த இடத்திலிருந்து தான் வேலை செய்கிறான் அந்த குயவன். அதிலிருந்து மட்பாண்டங்களை எடுத்து 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 வேலை செய்கிறான். இந்த உலகம் ஒரு மோசமான உலகம். இந்த மோசமான உலகத்துல மோசமான சூழ்நிலையில வாழ்கிற நம்மை ஆண்டவர் தனியே எடுத்து, இந்த உலகத்திலிருந்து தனியே பிரித்து எடுத்து நம்மை உருவாக்குகிறார். இந்த உலகம் சங்காரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்கு நேராக இருக்கிறது. அதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து விடும் என்று பேதுரு சொல்கிறார். வானங்கள் பூமி எல்லாம் வெந்து உருகி போகும் என்று வேதம் சொல்கிறது. அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் எடுத்து அவருடைய கரங்களில் எடுத்து உருவாக்குகிறார். குயவனுடைய நிலம் அந்த நிலம்தான். அந்த நிலத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வேலை செய்கிறார். குயவன் வேலை செய்கிறான். அந்த நிலத்தை குறித்து நாம் பார்த்து, இந்த நிலத்திலிருந்து தான் குயவன் வேலை செய்கிறான். அது குயவனுடைய நிலம் என்று அழைக்கப்படுகிற நிலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த குயவன் என்ன செய்கிறாரு பாருங்க. நீங்க எரேமியா 18 நீங்க வாசித்து பார்க்கும்போது, இதோ நான் குயவன் வீட்டுக்கு போனேன், அங்கே குயவன் என்ன செய்து கொண்டிருந்தார் பாருங்கள். எரேமியா 18 2-3 வசனங்கள். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றான். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் அங்கே வணைந்து கொண்டிருந்தான். he was working. அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய குயவன் ஆகிய ஆண்டவர் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் உங்களையும் என்னையும் உருவாக்குவதிலே தான் அவருடைய கவனம். பிரியமானவர்களே, இந்த குயவன் என்று ஆண்டவர் தன்னைத்தான் அவர் தான் சொல்றாரு. நீங்க களிமண், நான் குயவன் சொல்றாருல. அந்த குயவன் என்ன செய்யறாரு தெரியுமா? வேலை செய்துட்டே இருக்கிறாரு. இஸ் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங். அவர் ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. என்னை பத்தியும் உங்களை பத்தியும் கவலையுள்ள இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்குவதிலேயே அவருடைய நேரமெல்லாம் செலவிடுகிறது. சங்கீதக்காரன் சொல்றது போல, நான் எளிமையும் சிறுமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நம்மளையே நினைச்சிட்டு இருக்காருங்க. நம்மளையே நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம உருவாக்குறது எப்படி உருவாக்குறது? இவனை எப்படி உருவாக்கலாம்? இவனை எப்படி கொண்டு வரலாம்? இவனை எப்படி என்னுடைய நாமத்துக்கு மகிமையாக கொண்டு வரலாம்? அநேகருக்கு பயன்படுகிற நல்ல ஒரு பாண்டமா, நல்ல ஒரு பாத்திரமா எப்படி கொண்டு வரலான்னு நாளும் பொழுதும் அவர் அதையே தான் சிந்தித்து கொண்டு அதையே தான் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அன்பான ஒரு நல்ல குயவன் பாருங்கள். அப்படிப்பட்ட, ஆனால் அது மட்டுமல்ல, அது குயவன் திரிந்து கொண்டு இருக்கையிலேயே அவன் கையில கெட்டு போச்சுன்னு வாசிக்கிறான். அது அவன் கையிலே கெட்டு போனதுன்னு இங்க வசனம் சொல்லுது. குயவன் கையிலே, அவன் பெரிய எக்ஸ்பர்ட் குயவன் தான். அவன் பல மட்பாண்டங்களை பல பாண்டங்களை செய்தவன் தான். ஆனாலும் அவன் கையில அது கெட்டு போனது என்று இந்த வசனத்துல நீங்க வாசிக்கிறோம். எரேமியா 18 அவன் கையிலே கெட்டு போச்சு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா அவருடைய கையில இருக்கும்போது கூட நம்ம கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. நான் ஆண்டவருடைய கையில இருக்கிறேன், ஆனாலும் நான் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. there is a chance வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ஆண்டவருக்கு ஒத்துழைக்காம இருக்கிறதுனால. ஆண்டவர் என்ன உருவாக்கித்தான் இருக்கிறாரு. ஆனா நான் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் நான் அவர் கையில நான் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கையில தான் இருக்கிறேன், ஆனால் நான் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மறந்துவிடக்கூடாது. யூதாஸ் ஆண்டவரோடு இருந்தானே, 12 சீசன்ல ஒரு சீசனாக ஆண்டவரோடே வாழ்ந்தானே. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன தீமை செய்தார்? அவனையும் தானே சேர்த்து உருவாக்கினார். அவனுக்கும் தானே உவமைகளை எல்லாம் சொன்னார். அவனுக்கும் தானே தேவனுடைய ராஜ்யத்து மகிமையெல்லாம் போதித்தார். ஆனால் அவன் கெட்டு போனான். பிரியமானவர்களே, அவன் கெட்டு போனான். ஆனால் அவனை ஆண்டவரால் திரும்ப கொண்டு வர முடியவில்லை. அவன் ஆண்டு கொண்டு செத்து விட்டான். அவன் முடிவு பரிதாபமாயிட்டது. ஆனால் இங்கே இந்த குயவன் கையில கெட்டு போனது உடனே ஆண்டவர் ஒரு தடவை அவன் கெட்டு போயிட்டான் உடனே அப்படி தூக்கி போட்டுறது இல்லை. அவன் அதை என்ன செய்கிறார் தெரியுங்களா? அவன் கையில கெட்டு போனாலும் அதை விட்டுறது இல்லை, திரும்ப செய்கிறாரு. இப்போ குயவனுடைய கையில கெட்டு போவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சில சமயத்துல நாம் கெட்டு போகிறோம் என்பது நமக்கு தெரியாமலேயே நடக்கிறது. இட்ஸ் சம்திங் that we are not able to understand. நம்மள புரியல. நாம நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்யாமலேயே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நான் ஆண்டவருடைய விசுவாசி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் சரியா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், ஊழியம் செய்யறேன், பிரசங்கம் பண்றேன், எல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைத்து கொண்டு ஏமாந்து விடாதீர்கள். பவுல் சொல்றாரு, நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, அநேகருக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அவர் அவ்வளோ பெரிய பிரசங்கியார். அவர் சொல்றார்,
எச்சரிக்கை உணர்வோட வாழ்றாரு. அவரே சொல்றார், அவ்வளவு பெரிய பிரசங்கியார், அவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளை, அவரே சொல்றாரு, நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி செக். நாம் எப்பொழுதுமே நம்மை தற்பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். மெத்தடிஸ்ட் திருச்சபையின் அஸ்திவாரமே அதுதான். ஜான் வெஸ்லி அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து தினந்தோறும் காலையும் மாலையும் தற்பரிசோதனை செய்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டோ என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தட் இஸ் கால் ஹோலி கிளப். ஹோலி கிளப் என்று அந்த ஜப நேரத்தை, அந்த ஜப குழுவை அவர்கள் அழைத்தார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்தப்படுத்திக் கொள்வது ரொம்ப வாழ்க்கையில அதை மிக கிரமமாக ஜான் வெஸ்லி கடைபிடித்தார். தேவனுக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதில் அவர் ரொம்ப குறியாக, ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக இருந்தார். ஆண்டவரே, நம்முடைய கையில நான் கெட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு காலை வேளையில், ஆண்டவரே உன் கையில நான் இருக்கிறேன், ஆண்டவரே நாங்கள் கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய எண்ணங்கள்ல, சிந்தையில, ஆண்டவரே என்னுடைய பொழுதுபோக்கு, என்னுடைய களியாட்டுகள், ஆண்டவரே நான் பார்க்கிற, ஆண்டவரே டிவியில், செல்போனில், ஆண்டவரே நான் பார்க்கிற காரியங்கள், என் நண்பர்களோடு நான் பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவரே என் நண்பர்களோடு இருக்கிற ஐக்கியங்கள், இப்படி அநேக காரியங்கள், எதனாவது ஆண்டவரே இதிலாவது நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா? ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தையினால, சிந்தையினால, ஆண்டவரே என்னுடைய நடவடிக்கைகளினாலே நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா? ஆண்டவரே, நாம் கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள வேணும். ஒப்புரவாக்கி கொள்ள வேணும். பிரியமான ஒப்புரவாக்கி கொள்ள வேணும். ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே மன்னிக்கிறதற்கும் திரும்ப உருவாக்குவதற்கும் அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அவர் அப்படியே கீழே போட்டிருந்தாருன்னா, நம்மை போல அநேகரை ஆண்டவர் அப்படியே போட்டிருந்தாருன்னா நம்ம திரும்ப உருவாக வழியே கிடையாது. பாருங்க, அந்த குயவன் அதை என்ன செய்கிறாரா, கெட்டு போன பின்னாடி அதை விட்டுறதில்லை, அதை திருத்தமாய் செய்தார். அது என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் கரெக்ட் பண்றாரு, திருத்திக்கிட்டே தான் இருக்காரு. இஸ் கான்ஸ்டன்ட்லி கரெக்டிங். அவர் கரெக்ட் பண்ணி செய்துட்டே இருக்காரு. நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து கெட்டு போனா கூட அவர் திருத்துறாரு. நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிற வரைக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவருடைய சமூகத்தில் நம்மை தற்பரிசோதனை செய்கிற வரைக்கும் அவருக்கு திருத்துவதற்கு அவரால் முடியும். அப்படி இல்லைன்னா திருத்த முடியாது. அவர் திருத்துகிறார். He corrects me. என்னுடைய பாதைகளை, என்னுடைய நடைகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சிந்தனைகளை, நடவடிக்கைகளை திருத்துகிறார். அவருக்கு ஏற்ற விதமாக. அதை எப்படி திருத்துகிறாராம்? அவர் திருத்தமாய் அதை செய்கிறாராம். அந்த வசனத்தை வாசியுங்கள். குயவன் கையிலே கெட்டு போன பின்பு அவர், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அவர் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறே பாத்திரமாய் வரைந்தார். தன் பார்வைக்கு சரி என்று கண்டபடி அவருடைய சித்தப்படி அவர் செய்கிறார். நம்மளை ஆண்டவர் அவருடைய சித்தப்படி உருவாக்குவதற்கு, வணைவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அநேகர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாம நினைக்கிறபடியெல்லாம் வாழலாம், நாம நினைக்கிறபடி ஆண்டவர் நம்மோட வருவார். அப்படி இல்லை. We have to surrender totally to God. நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை உருவாக்க முடியும். அவருடைய பார்வைக்கு தகுந்தபடி அவர் வணைகிறார். நம்மை அவர் சித்தப்படி வணைகிறார். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்றது போல நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் கேள்வி இல்லை. ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவானாலும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவானாலும் என்னை நீர் உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பவுல் சொன்னார் இல்லையா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொன்னாரு. அவ்வளவுதான். அன்றைக்கு அவன் நடுங்கி திகைத்து தமஸ்குடைய அந்த ரோட்ல பவுல் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், இனிமே உம்முடைய சித்தம். இந்த பவுல் மாறிட்டான். அந்த இனிமேல் நீர் என்ன நினைக்கிறீரோ அதுதான். ஆண்டவரே நான் நினைக்கிறதெல்லாம் இல்லை ஆண்டவரே, நீர் என்ன நினைக்கிறீரோ அதை செய்யும், உடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவரே உம்முடைய சித்தம், நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், உம்முடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவோமா? D.L. மூடி என்ற பிரசங்கியாரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார்கள், டோரி என்ற சுவிசேஷகர் சொல்றாரு,
அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பயன்படுத்தினார். அநேக ஆத்துமாக்களுக்கு அவரை பயன்படுத்தினார். அதுக்கு ஒரு காரணம், மூடி எப்பொழுதுமே சொல்வாராம், லார்ட் ஐ டோட்டலி சரண்டர் மை செல்ஃப் டு யூ, இட் இஸ் நாட் மை வில், யுவர் வில் ஷுட் பி டன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நடைபெறட்டும், நான் முழுவதும் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாராம். மரணம் வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றி அருமையான தேவ மனிதன். மரணம் வந்த நேரத்தில் எனக்கு பூமி கீழே போகிறது, பரலோகம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னவாறே தன் மரணத்தை தழுவி அருமையான தேவ மனிதன் ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய சித்தத்துக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்த மனிதன். அது மட்டுமல்ல, திரும்ப அவன் வேறே பாண்டமாக வணைந்தார். He does it and again and again and again he does the same thing, but a different way, as per his will. அதாவது ரீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம காம்போசிஷன் நோட்டில் நீங்கள் எழுதுனீங்கன்னா, ஏன்னா சின்ன வயசில் நான் படிக்கும்போது, உயர்நிலை பள்ளியில் நான் படிக்கும்போது இந்த இங்கிலீஷ் காம்போசிஷனு, தமிழ் காம்போசிஷனு கட்டுரைகள்லாம் உண்டு. அப்போது நாங்கள் அதை எழுதும்போது எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார். ஒரு சின்ன தவறு கூட இருக்கக்கூடாது. ஒரே வெட்டி ரீடுன்னு எழுதி விட்டுருவார். திரும்ப அதை நாங்கள் திருப்பி எழுதணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எழுதிட்டு போவோம். திரும்ப ஒரே விட்டுவார், ரீடுன்னு எழுதுவார். எங்களுக்கு கஷ்டமாக வரும், கோபமாக வரும். எத்தனை தடவை நாங்கள் எழுதுறது, திரும்ப எழுத சொல்கிறாரு. அந்த சாரை பார்த்து அவ்வளோ கோபமாக வரும் எங்களுக்கு. திரும்ப எழுத சொல்கிறாரு, திரும்ப எழுத சொல்கிறாரு. பிரியமானவர்களே, நாங்கள் அப்படி சலிச்சுக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வணைகிறார் தெரியுமா? எத்தனை முறை நானுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போகிறேன், அத்தனை முறை அவர் திரும்ப He goes on doing it. தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவர். சலித்து விடுவதில்லை. எனக்கு சலிப்பு வந்துடும், எத்தனை தடவை செய்யறது, போடான்னு சொல்லி தூர போட்டுருவேன். ஆனால் ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டேங்கிறாருங்க. திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு வெளிப்பட்ட ஆவியானவருடைய வார்த்தை என்னவென்றால், எத்தனை முறை ஆண்டவரை விட்டு நான் துரோகம் செய்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா, திரும்ப என்னை கண்டிச்சு உணர்த்தி திருத்தி திரும்ப வேற விதமாக வேறே பாண்டமாக வணைகிறார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங். தொடக்கத்துல திரும்பி ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, அவருக்கு கொஞ்சம் கூட சலிப்பே வரலங்க. என் மேலேயும் உங்க மேலேயும் சலிப்பே வரல. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு நீங்கள் ஏன் கீழ்ப்படியக்கூடாது? இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில செய்ய வேண்டும், அதற்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வதில் நமக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? பிரியமானவர், இப்படி ஒரு ஆண்டவர் கிடைப்பாங்களா? இப்படி நம்மை பத்தி சலிக்காம திரும்ப எப்படியாவது கடைசி வரைக்கும் நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு கிடைப்பாரா? இல்லை. ஆண்டவர் திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் இதை விட்டு விட்டோமானால் நமக்கு நல்லதல்ல. இந்த வாய்ப்பை விட்டு விட்டோமானால் நமக்கு நல்லதல்ல. எபிரேயர் 12:17 நான் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அதுக்கு முந்தைய வசனம், ஒருவனும் வேசி கள்ளனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாவை பத்தி தான் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய பேரன். அவனை பத்தி ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? அவன் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அவனை மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்றாரு. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். அவன் அதுக்கப்புறம் தேடியும் கஷ்டப்பட்டும் கண்ணீர் விட்டும் ஆண்டவர்கிட்ட சேர முடியல. ஏன் தெரியுமா? அவன் அருமையான ஒரு ஈசாக்கினுடைய மகன், வாக்குத்தத்தத்தின் மகன் என்பதை மறந்து ஒரு வேட்டையாடி சுற்றி திரிந்தான். அவனுடைய பாவங்கள் நிறைய இருக்குது. அவன் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கவில்லை. அவன் இஷ்டத்துக்கு வெளியில போய் அநேக பெண்கள் மேல் ஆசைப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தான். அந்த பெண்கள் எல்லாம் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. அவன் அவனுடைய தாய் தகப்பனுக்கு வேதனையை கொடுத்தான்.
கஷ்டத்தை கொடுத்தான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ சரியில்லை. ஊர் சுத்தி பெண்கள் பின்னாடி சுற்றி திரிகிற ஒரு மனிதனாக, வேட்டையாடி திரிகிறவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஏசாவை ஆண்டவர் தள்ளிவிட்டார். அவன் மூத்தவன், தள்ளிவிட்டார். யாக்கோபை தெரிந்தெடுத்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தாமல் விட்டு விடுவோமானால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடும். நாம் கவனமாக இருக்க வேணும். பிரியமானவர், அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வர வேணாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னமும் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கல, இன்னமும் அவருடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கல, இன்னமும் நான் இஷ்டப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னமும் ஆண்டவர் அண்டை நான் சேரல, அவர் இஷ்டத்துக்கு என்னை வணைவதற்கு உருவாக்குவதற்கு என்னை அர்ப்பணிக்கவில்லை என்று யாராவது இருப்பீர்களானால் இந்த சமயமாவது ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என் மனம் திரும்பும், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டு நிச்சயமாய் வாய்ப்பு கொடுக்க காத்திருக்கிறார். நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13, 7, 8, 9 வசனங்கள். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாருங்க, ஆண்டவர் அந்த தோட்டக்காரனை போல கேட்கிறாரு, கெஞ்சுறாரு. பிதாவின் சமூகத்துல நின்று கெஞ்சிருன்னு 1 வருஷம் இருக்கட்டும், இந்த 1 வருஷம் அவனை கொத்தி எரு போட்டு ஏதாவது பண்ணி நான் உருவாக்கி பார்க்கிறேன், அவனை விட்டுற வேண்டாம், அவனை விட்டுற வேண்டாம், அவனை விட்டுற வேண்டாம், அவனை விட்டுற வேண்டாம், இன்னும் ஒரு வருஷம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், அவனுக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்லி ஆண்டவர் போராடி நமக்காக வாதாடி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், இப்படி பரிந்து பேசி கொண்டிருக்கிற அருமையான ஒரு ஆண்டவர். பிரியமானவர்களே, பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர். அவரை போய் நீங்க தேடாம அவருடைய சித்தத்தை கீழ்ப்படியாம இருப்பீங்களா? வேண்டாம். அவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் பாருங்க, அந்த நிலத்துக்கு என்னாச்சு தெரியுமா? இப்படியெல்லாம் ஒத்துழைக்காத நிலம் ஏசாவை போல மாறி போனது. மத்தேயு 27, 7, 8, 10 வசனத்துல நீங்க ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். அது சபிக்கப்பட்ட நிலம், குயவனுடைய நிலம் சபிக்கப்பட்ட நிலமாக மாறிடுச்சு. அந்த நிலத்திலிருந்து தான் யூதாசுனுடைய வெள்ளி காசு தூக்கி போட்டாங்க. 10 வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். சரி, 7, 8 வாசிங்க. 7, 8. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதிலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. பாருங்க, சபிக்கப்பட்ட நிலம் ஆயிடுச்சு. அந்த நிலத்திலிருந்து அழகழகான மட்பாண்டங்கள்லாம் போச்சு, நல்ல உயர்ந்த இடத்துக்கு போயிடுச்சு. கைவிடப்பட்ட அந்த இடம் சபிக்கப்பட்ட இடமாக, சங்கார பள்ளத்தாக்காக மாறி போய்விட்டது. ஒருவேளை அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? கெஹன்னான்னு பேர். அந்த நிலத்துக்கு அவங்க ஹீப்ரூல, இப்ரேய மொழியில கெஹன்னான்னு பேர் வச்சிருந்தாங்க. கெஹன்னான் இடத்துக்கு நரகம் என்று அர்த்தம். இட்ஸ் a hell, அது நரகம். ஆண்டவரை விட்டு அவருக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்று தொடர்ந்து அடம்பிடித்து என்னுடைய உலகம் போகிற போக்கில நான் வாழ்வேன் என்று தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே நீங்கள் வாழ்வீர்களே என்று சொன்னால் கெஹன்னான் என்று அழைக்கப்படுகிற இந்த இன்னும் பள்ளத்தாக்கு, நரகம் என்ற இடத்துல நாம் சேர்ந்து விடுவோம். ஜாக்கிரதை. அது அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம் என்று வேதம் சொல்கிறது. வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக மன்றாடுங்க. அந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக இன்னொரு வருஷம் என்று சொல்லி உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களை உருவாக்குவார். விட்டு விடாதீர்கள், ஆண்டவரை விட்டு விடாதீர்கள். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான வாலிப பெண் இருந்தாள். அந்த வாலிப பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். சின்ன வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான பெண், நன்றாக படிக்கக்கூடியவங்க, ஆத்லீட், நல்ல விளையாட்டு வீராங்கனை. பாருங்க, நல்ல விளையாட்டு வீராங்கனையாக இருந்த ஒரு நல்ல பெண்மணி. அவங்க பேர் ஜோனி எரிக்சன் பேர். அவங்க பேர். அவங்க சின்ன வயசுல ஒரு ரிட்ரீட்டுக்கு போன சமயத்தில் ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பு அவங்க சொல்றாங்க, அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கல. நான் நினைச்சேன்
நான் நல்லா வாழ்றதுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் நினைச்சேன். அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து பேசினாரு, நீ என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் பேசினாரு. அதற்கு பின்பு நான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் வாழ்வேன், என்னுடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் உமக்குத்தான் என்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார். ஆனால் உயர்நிலை பள்ளி படிப்பை எல்லாம் முடித்து கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நீச்சல் அடிக்க போகும்போது ஒரு கடலுக்கு பீச்சுக்கு செல்லும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. தலையில் அடிபட்டு அவருடைய மூளையில பலத்த அடிபட்டு விட்டது. அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அவ்வளோ பரிதாபம் பாருங்க. அவருடைய உடல் செயலற்று போய்விட்டது. இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்லை. டாக்டருங்க சொன்னாங்க, இனி நீ ஒன்றும் செய்ய முடியாது, உடைய வாழ்க்கையெல்லாம் வீல் சேர்ல தான் இருக்கணும், உடைய வாழ்க்கையெல்லாம் வீல் சேர்ல போ, உன்னுடைய கையும் காலும் கூட அதிகமாய் வேலை செய்ய மறுக்கிறது. எனவே இடுப்பு கீழே உனக்கு ஒண்ணுமே இல்லை, மூளையெல்லாம் செத்துருச்சுப்பா, ஏதோ உயிரோடு இருக்கிற, அவ்வளவுதான், வாழ்நாள் எல்லாம் வீல் சேர்லே வாழ வேண்டும் என்று சொன்ன போது அந்த ஜோனி எரிக்சன் என்ற அருமையான அந்த வாலிப மகள், விளையாட்டு வீராங்கனை கண்ணீர் விட்டு அழுதாள். அவரை யாரும் தேற்ற முடியல. இதுதான் ஆண்டவரே உங்களுடைய சித்தமா? ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்தேனே, இப்பொழுது இப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுதாங்க. யாரும் தேற்ற முடியல. ஒரு போதகர் உதவி செய்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி சொல்லி அவளை ஒரு வழியாக ஆறுதல் படுத்தின போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த நிலைமையிலும் நான் உன்னை பயன்படுத்த முடியும், இந்த நிலைமையிலா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க ஜோனி எரிக்சன் அந்த அம்மா. ஆமா, அதுக்கு பின்னாடி அந்த அம்மா கடும் பயிற்சி எடுத்தாங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று கடும் பயிற்சி எடுத்து வாயினால வரைய ஆரம்பித்தார்கள், எழுத ஆரம்பித்தார்கள். வாயினால வேகமாய் பேனாவை பிடிச்சி பென்சிலை பிடிச்சி வரைகிறது எழுதுறது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாங்க. இப்படியெல்லாம் அவர்கள் சண்டே கிளாஸுக்கு மெட்டீரியல் நல்ல படங்களை வரைந்து சண்டே கிளாஸுக்கெல்லாம் அனுப்புனாங்க. அதையெல்லாம் வாங்கி அநேகர் பயன்பெற்றாங்க. அந்த அம்மாவுடைய கதையை கேட்டு அநேகர் அதை வாங்கினாங்க. அவங்க அதன் மூலமாக அநேக ஊழியங்களை செய்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு ஊழியத்துக்காக அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க நல்ல ப்ரீச்சரா பிரசங்கியாரா மாறினாங்க. அவங்க பேச்சை கேட்க நிறைய பேர் வந்தாங்க பாருங்க. வீல் சேர்ல இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டுமல்ல, அநேக புக்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. ஷி கெப்ட் ஆன் ரைட்டிங் புக்ஸ். அவங்களுடைய புஸ்தகங்கள் எல்லாம் அநேக மக்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பயன் கொடுக்கிற ஒரு புஸ்தகங்களா இருந்துச்சு. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த புஸ்தகங்கள் எழுதி வருகிற வருமானம், அவங்க எல்லா வருமானத்தையும் கொண்டு போய் அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? தன்னை போல ஊனமுற்ற மக்களுக்காக உதவி செய்ய பயன்படுத்தினார்கள். தன்னை போல ஊனமுற்ற மக்களுக்காக பயன்படுத்தினார்கள். அவள் செய்த அந்த உதவியை கேட்டு அவளுடைய வருமானத்திலெல்லாம் அவள் எடுத்து அவங்க புக்ஸ் வெளியிட்டு அந்த புக்ஸ்ல இருந்து கிடைச்ச வருமானத்தை எல்லாம் கொண்டு போய் ஊனமுற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களுக்கு உதவி செய்தாங்க. அதை கேள்விப்பட்ட அநேகர் அவளுக்கு உதவி செய்ய முன்வந்ததுனால ஏராளமான ஊனமுற்றவர்கள், அவரை போல கை கால் இழந்தவர்கள் உதவி பெற்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்தாங்க. வீல் சேர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் அமைத்து கொடுத்தார்கள். வல்லமையாய் தேவனுடைய கரத்துல பயன்பட்டாங்க. 2017ஆம் ஆண்டுல அவர்கள் விபத்து ஏற்பட்டு 50 ஆண்டுகள் கழிந்ததை அவர்கள் ஸ்தோத்திர விழாவாக கொண்டாடினார். நம்ப முடியுமா? கேன் யூ பிலீவ் இட்? ஒரு வாலிப வயதுல தன்னுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட இழந்து விட்டு அருமையான ஒரு வாலிப மகள், தேவன் இன்னமும் என்னை பயன்படுத்த முடியும் என்று தன்னை ஒப்பு கொடுத்து 50 ஆண்டுகள் கழித்து, ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இருந்த, சாட்சியா சொல்றாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த, நான் ஆத்லீட்டா பெரிய விளையாட்டு வீராங்கனையா இருந்து இப்படி மாறினேன். ஆனால் கடந்த 50 ஆண்டுகளில் ஆண்டவர் இவ்விதமாய் என்னை பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி கொண்டாட்டங்களை கொண்டாடியதாக வரலாறு சொல்கிறது. பிரியமானவர்களே, அந்த அருமையான அந்த வாலிப மங்கை இன்றைக்கும் வாழ்கிறாள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஜோனி எரிக்சன் ஆண்டவருடைய சித்தத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து தனக்கு கைகால் இல்லாவிட்டாலும் வேறு எந்த வழியிலெல்லாம் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அன்றைக்கு மாறி போனார்கள். எனக்கு கைகாலெல்லாம் நல்லா இருக்கு ஆண்டவரே, எனக்கு எல்லா திறமை இருக்கு, நிறைய தாழ்ந்து இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கைய ஆண்டவரே நான் உமக்கு அர்ப்பணிக்கவில்லையே, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லையே, ஆண்டவரே அநேகருக்கு பயன்படும் விதமாய் நீர் என்னை உருவாக்குவதற்கு நான் உம்மை அனுமதிக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நான் வருவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னை உருவாக்குங்க. ஆண்டவரே எத்தனை முறை ஆண்டவரே உம்முடைய கையிலேயே நான் கெட்டு போனாலும் அதை கொஞ்சம் கூட ஆண்டவரே அழுக்காமல், சளைக்காமல், முறுமுறுக்காமல், ஆண்டவரே
என் மேல வெறுப்பு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அணைகிறீரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கேட்போமா? இந்த வாய்ப்பு இன்னமும் இருக்கிறது. இந்த வாய்ப்பு இன்னமும் இருக்கிறது. இந்த வாய்ப்பு வெகு நாள் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமா இந்த உலகத்தை நோக்கி ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமா இது இருக்கிறது. ஒருவேளை நமக்கு எத்தனை நாள் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு வாய்ப்பு இருக்கும் போதே ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. அநேகருக்கு பயன்படுகிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாக, அநேகருக்கு பயன்படுகிற வாலிபனாக, வாலிப பிள்ளையாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று கேட்போமா? இன்றைக்கு ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தக்கூடிய அநேகர் தேவை. நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நித்தியமாய் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய புகழ் மேன்மையை, அவருடைய ராஜ்யத்தின் கிருபைகளை அனுபவிக்கிற அருமையான அந்த பாக்கியத்தையும் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தில் நித்தியமாய் நாம் அவரை துதித்து பாடி போற்றி வாழக்கூடிய அந்த மகத்துவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். அதற்காகத்தான் உங்களை அழைக்கிறார். நம்மை உருவாக்கி இந்த பாக்கியத்தையும் நன்மையும் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரே, என்னையும் உருவாக்கும் ஆண்டவரே, என்னையும் உருவாக்கும் சுவாமி. ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஒருவர் கூட சும்மா இருந்து விடாதீர்கள். ஏதோ இந்த செய்தியை கேட்டோம் விட்டுட்டோம்னு சொல்லி விடாதீங்க. ஆண்டவரே என்னை உருவாக்கும் என்று கேளுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி கேளுங்க, ஆண்டவரே என்னை உருவாக்குங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை பற்றி ஒரு பெரிய நோக்கமும் திட்டமும் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? டி மேஜர் லீடு மட்டும் இருக்கு. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாயி விளங்க செய்யுமே. நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, குயவன் கையில களிமண் இருக்கிறதை போல நாங்கள் இருக்கிறோம். எங்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கொஞ்சம் கூட சலித்து கொள்ளாமல் ஆண்டவரே, எங்களை வெறுத்து ஆண்டவரே எங்களை விட்டு விடாமல் ஆண்டவரே, எங்கள் மேல் எவ்வளவு பாசத்தோடு கூட எங்களையும் உருவாக்கி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் இடத்துல நிறுத்த வேண்டும் என்று, உம்முடைய மகிமையின் ராஜ்யத்துல உம்மோடு கூட அரசாள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே, உம்மோடு கூட ஆண்டவரே அரசாள்வதற்கும் உம்மோடு கூட வாழ்வதற்கும் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீரே. அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் உம்மோடு ஒத்துழைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, யாரெல்லாம் ஒருவேளை ஒத்துழைக்க இல்லையோ அவரெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மன்னியும். ஆண்டவரே, உமக்கு சித்தமான பாண்டங்களாக ஆண்டவரே வணைந்து பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒருவர் கூட இந்த பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படியாய் அர்ப்பணிக்கிற ஒருவரையும் ஆசீர்வதியும், பயன்படுத்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்மையோடு கூட கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல
நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த ஆராதனையில் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி, சொந்தமாக என்னை ஆளும், என் முழுவதும் உமக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செல்வது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த ஆராதனை உங்களுக்கு அர்த்தமுள்ளதாய் இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எந்த ஜீவன் இயேசுவை சொந்தமாக ஆளுமே, எந்த காலம் நேரமும் நீர் கையாடி அருளும். பாடுவோமா? எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, என் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும். எந்தன் கை பேரன்பினால் தேவப்படும், எந்தன் கால் சேவை செய்ய வீரையும் அழகாக விளங்கும். எந்தன் நாவும் இன்பமாய் உம்மை பாடவும், என் வாய் நீப்பின் செய்யும் கூறவும் ஏதுவாக்கி அருளும். எந்தன் சீதம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே, எந்தன் நெஞ்சில் தங்குவீர், அதை நீத்தம் ஆளுவீர். திருபாதம் பற்றினேன், எந்தன் நேசம் ஊற்றினேன், என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் நீத்தமாய். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரை நம்மை ஆராதிக்கவும் உம்முடைய செய்தியை கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்தீங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க, பரிசுப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, தேவை எல்லாவற்றையும் சந்திங்க. ஆண்டவரே, வியாதிகள் பலவிலிருந்து முழு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்துங்க. உமக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கையில தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தங்களை வணைவதற்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே உம்முடைய பாத்திரங்களாக வணைந்து ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. ஆண்டவருடைய கரம் கிருபை இருக்கட்டும். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் காணிக்கைகளை உமக்கு படைக்கிறார்களோ அந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஏற்ற பலனை அவர்களுக்கு தருவீராக. உம்முடைய கரத்துல ஒரு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு கூட கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.